உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அங்க யாரோ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, எதுக்கு போட்டியா நிறுத்தி கொடுப்பான், அதனால வந்துட்டேன். சரி நீங்க வேற நான் வருவோம்னு நினைச்சு அங்க உட்காந்துருக்கீங்களோன்னு நினைச்சுதான் போன் அடிக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே அடிச்சிட்டீங்க. இல்ல அங்க நம்ம நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்ம கிட்ட தான் வந்துருவாங்க. வாங்க, அப்புறம் குடுக்குறவங்களுக்கு மன கஷ்டம், குடுக்குறவருக்கு மன கஷ்டமாகும். அங்க ஒருத்தர் அந்தாண்ட உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கு, நம்ம சாப்பாடு பார்த்த உடனே வேலியில கொட்டிட்டு வந்து நம்ம கிட்ட வாங்குறாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சிவாய நம்ம சாம்பார் ஊற்றுவா. சாம்பார் ஓகே. ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன்றவர் தான் கொடுக்குறாரு. அவரு அவங்க குடும்பம், ஒரு தொழில் அபிவிருத்தி ஆகணும், அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாமளை கரோரா. முன்னாடி போயிட்டு மாம்பழம் வாங்கிக்கோங்க. முன்னாடி வாங்கிக்கோங்க. சரிங்க சார். சாமி சொன்னார் இன்னைக்கு வண்டியில வரும் அப்படின்னாரு. ஆமா சாமி, பார்த்துட்டு இவ்வளவு நேரம் சரி அதை கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு. சிவாய நம. சாமி நாளைக்கு எல்லாம் சாப்பாடு இருக்காங்க, அங்க வந்துருங்க நாளைக்கு எல்லாரும். சாம்பார் இந்த பக்கம் கிளாஸ் ஏத்திரியா. இது என்ன இந்த மாதிரி பாத்திரம் வாங்கி வச்சிருக்கீங்க? போதுமா? முன்னாடி போயிட்டு மாம்பழம் வாங்கிக்கோங்க. மோர் கொஞ்சம் ஊற்றுவா. முன்னாடி போயிட்டு மாம்பழம் வாங்கிக்கோ. ஃபோன்லாம் அப்புறம் பேசியா, பழத்தை கொடு. மாம்பழம் கையில வச்சு சூட போகுமா, அது பார்த்துட்டே இருக்க மாம்பழத்தை. ஆமா, சிவா திருச்சிற்றம்பலம். இந்தாங்க சாப்பிடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்றீங்களா? சரி. சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. முன்னாடி மாம்பழம் வாங்கிக்கோங்க. தட்டு இருக்கான்னு பாக்குறேன் சார், பாக்குறேன். சிவா திருச்சிற்றம்பலம். யாருக்கு அது பொண்ணு சாதம் வாங்கிக்கோ. மறுபடியும் வைக்கிறேன் சாப்பாட்டில் சாம்பார் காய் வரும். இந்தாங்க அப்பளம் தாங்க. கொஞ்சம் சாம்பார் நல்லா கிட்ட எடுத்துட்டு வாங்க.
நாங்கள் அப்பளம் தான். அதில் ஒரு பக்கம் ஊற்றிட்டேன். நாங்கள் அப்பளம் தான். அப்பளம் வேண்டாம். அதான் கையில் வாங்கிக்கோங்க. மோரு எங்க பக்கெட்டு சாம்பார் மட்டும் மாம்பழம் வாங்கிக்கோ. எல்லாமே பழம் தான் சாமி. இன்னைக்கு பழம் ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. பழமா பார்த்து பார்த்து தான் எடுத்தது. அடுத்த பிறவி வந்தா போட்டா கொட்டை முளைச்சிருக்கான்னு பாக்கலாம். அடுத்த பிறவியா? ஐயா இது முளைக்குமான்னு தெரியலங்க ஐயா. ஒரு 50 பேர் போட்டாங்கன்னா ஒன்னா முளைக்காத தெரியல. அது தண்ணி வேற ஊத்தணுமா? போட்டுட்டா அப்படியே போட்டோம். மழை பெஞ்சதுன்னா தண்ணி அப்படியா? தானாவே முளைக்கும். அடுத்த பிறவி எடுத்தோம்னா போய் பாக்குது. ஐயா சாப்பாடு இல்லையா? சாம்பார் ஐயா. நான் சொல்லிட்டேன் ஐயா சாப்பாடு. ஏன் இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க? சாப்பிடுங்க. மாம்பழம் வாங்கிட்டியா? மோரா தாத்தா எங்க ஆளே காணோம். மாங்காட்ல நான் பார்க்காத ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு தாத்தா. அப்பப்போ வந்து மூஞ்ச காட்டு போனா இங்கதான் இருக்கும். நாளைக்கு அங்க விடுங்க விடுங்க. தாத்தாவுக்கு சின்ன வயசுல இருந்து மாம்பழம் பிடிக்கும். குழந்தையில இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு. அப்பளம் வேணாமா? பிளேட்டு கொடுப்பா. மட்டும் பிளேட்டு கொடு. கொஞ்சமா போட்டு ஒரு மோர் ஊத்திருங்க. மாம்பழம் போக மாட்டேன். நாளைக்கு சாப்பாடு இருக்கு சாமி. ஏன் எங்க போயிட்டீங்க? வர்றதில்ல? சரி சரி சரி. நாளைக்கு இருக்கா? ஆமா ஆமா. சிவா திருச்சிற்றம்பலம். மாம்பழம் கொடுப்பா சாமி. பழம் நல்லா இருக்கு தலைவா. மாங்காய் பிடிக்காத. நல்லா சொல்ல மாங்காய் பிடிக்காத.
வாங்க சாமி, வாங்க. ஓம் நம சிவாய. வாங்க வாங்க. அவர் தான் நம்ம சரசாமியா? திடீர்னு 3 மாசம் காணாம போயிடுவாரு. சாமி இருங்க, எல்லாம் மாம்பழம் வாங்கிட்டு போங்க. தாங்க சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்றைய உணவு மணிகண்டன் மாம்பழத்தோட அவர் தான் கொடுக்குறாரு. அவரு அவங்க குடும்பம், அவர் சார்ந்த தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். தாங்க சாமி. ஓம் நம சிவாய. சாப்பாடு வாங்கிக்கோங்க. ஐயா, நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்க வந்துருங்க 10:30 மணிக்கு காலையில. சாம்பார் மோர் நல்லா இருக்கா? நல்ல பெரிய பழமா கொடுறான்னு சொல்லி வாங்கிட்டேன். சாப்பிடுங்க, சீசன்ல உங்களுக்கும் கிடைக்கும். நல்லா நல்லா இருக்கு சாமி, இனிப்பா இருக்கு. நல்ல இனிப்பா இருக்கு. இன்னைக்கு தான் வந்தாரா? ம். போதும் தலைவா. சாப்பாடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். சரி, இந்தாங்க ஐயா. மணிகண்டனா? ஆமா, இன்றைய உணவு கொடுக்குறவர் வந்து மணிகண்டன். மாதத்துல ஒரு நாள் கொடுத்துறாரு, ஒரு நாள் 2 நாள். ஆமா ஆமா ஆமா. போன 3ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அவங்க மக, சின்ன மக வித்யுதான்றோட பிறந்த நாளுக்காக கொடுத்தாரு. இன்னைக்கு மாம்பழத்தோட கொடுங்கன்னாரு. நான் யார் வாங்கல பழம்? வாங்கிட்டீங்களா? இந்தாங்க. உங்க வீட்டுக்காரம்மா தனியா வாங்குறாங்க, நீங்க தனியா வாங்குறீங்க? அவ்வளவு சாப்பிடுவீங்களா? சாமி, நீங்க பழம் வாங்கிட்டீங்க தானே? என்ன வேணும்? நீங்க உங்க கையால தொலைச்சு விடுங்க. அடிக்கடி உங்க கையால கங்கை தீர்த்தம் கிடைச்சிட்டே இருக்கு.
யாராவது ஒருத்தவங்க ஒரு மாசத்துல ஒரு நாள் கங்கை தீர்த்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டோமோ என்னன்னு தெரியல. என்ன ரொம்ப புண்ணியம் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. வெயில் இல்லாதனால நான் இன்னும் போடாம. சிவாய நம. சரிங்க சார். இல்ல போட்ல போயிட்டு கூட கங்கையில எடுத்துட்டு வரலாம். ஹலோ, வணக்கம் வணக்கம் ஐயா. இதுக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் புண்ணியம் தேவையில்லைங்க. இதை விட என்ன புண்ணியம் பூமி இருந்தாலும் கங்கை தீர்த்தத்துக்கு ஒரு பவர், அவ்வளோதான். சரி சாமி, புறப்பட்டுங்களா? உட்காந்தனா அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவேன், பேசிட்டே இருப்பேன். வேலை இருக்கும்போது எங்க உட்காருது? அன்னதானத்தை முடிச்சுட்டு வரேன். அது இனிப்பு நல்லா இருக்குல்ல? தோலோட சாப்பிடுங்க சாமி. பல்லு போயிடுச்சா? தோல்ல தான் எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே தோல்ல தான் இருக்கு. சாமி ரிட்டர்ன் உங்களை பார்த்தா அவரு கோட்டை தான், அவரு இடம் தான் அது. இங்க இந்த மாதிரி ஃபுல்லா மறைவா உட்காந்துக்கிறீங்க. முன்னாடி கோயில் எங்க அங்க வர கார் சொல்லுங்க, என்ன வண்டி வருதுன்னு. குடு குடு குடு, நீ தான் கொடு. அண்ணாமலையார் ஸ்பான்சருங்க. அவர் கொடுத்தாதானே யாரும் கொடுக்கறதுக்கு. இன்னைய ஸ்பான்சர் வந்து மணிகண்டன்றவரு. அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா மோர் ஊத்திருப்போம் அவருக்கு. சாம்பாரா? திடீர்னு சாம்பாருக்கு போயிட்டீங்க. பேய்க்குள்ள விளையாடுறீங்களா? பழம் கொடுப்பாவா? மாம்பழம். மாம்பழம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சாமி. நீந்துச்சுன்னா ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பா கண்டிப்பா வண்டியை செக் பண்ணிக்கோங்க போகும்போது. சிவாய நம்ம சாப்பிடுங்க. பழம் எடுத்துட்டு வாப்பா. சிவாய, சாரி இந்த கை வந்துருச்சு, மன்னிச்சிருங்க. இன்னைக்கு கொடுக்க சொன்னார் ஸ்பான்சரு. சிவம் இந்தாங்க மாம்பழம். உணவு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். இந்த பழம் இனிப்பது போல் அவர் குடும்பம் இருக்க வேண்டும். அன்பே சிவம் அருளே தவம். அவங்க தொழில் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையணும். அவங்க மேன்மைக்கு வந்து இன்னைக்கு மணிகண்டன் மாதத்துல ஒரு நாள் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அவரு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க மேலும் மேல் மேன்மையிடணும். இந்த தர்மம் எப்பவுமே உங்க கர்மத்தை தொலைக்கிறதுன்றது உண்மை. இந்த தர்மம் செய்வதற்கு மேன்மைக்கு நல்ல வழிவகுப்பார் அண்ணாமலையார். சாப்பாடு வாங்கிக்கோங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. இல்லைண்ணா அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியது. இன்னைக்கு உட்கார வச்சு சாப்பாடு இல்லை, அப்படியே கொடுத்துட்டு போறோம். சரிண்ணா. எங்க வீட்டுல காட்சி போயிடுறாங்க. ஓ பரவாயில்ல, நீங்க போய் வந்துட்டீங்க 5 வருஷத்துக்கு முன்னா. நான் போய் வந்துட்டேன். அவங்களும் இப்போ ஃப்ளைட்ல ஏறிட்டு போயிடுறாங்க. ஃப்ளைட்ல என்ன ஒரு போயிட்டு 2.5 மணி நேரத்துல. ஓ பெங்களூர்ல இருந்தா? சென்னையில வச்சுங்க. நான் போகும்போது ஐயோச்சியில சும்மா காலியாக தான் பார்த்தேன். கோயில் கட்டியிருக்காங்கல்ல, கோயில் கட்டிக்கிறாங்க. இன்னும் வேலை முடியலையா? இப்போ போய் நம்ம ஃப்ரெண்டு ஒரு குரூப் போய் வந்தாங்க. இன்னும் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அரைக்குறையா எதனா வேலை இருக்கு. இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு வேலைன்னாங்க. சரி. சரிண்ணா.
அடுத்த வருஷம் போகலாம் நம்ம. அடுத்த வருஷம் போகலாம். வாங்கிக்கோ சாமி. போவா மாம்பழம் வாங்கிக்கோ. அன்னதானம் செய்யும் பக்தர்கள் அவர்கள் பாவங்கள் குறைந்து நல்ல நல்ல நிலைக்கு வருவார்கள் என்பது உண்மை. அண்ணாமலையார் அருள் புரிவார். அன்பே சிவம் அருளித்தோம். அப்படியேங்க சைக்கிள் எடுத்து கிளம்பி சாமி இதை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து சாமி ஆக்டிவா இருங்க. ஆமா, நடந்துகிட்டோ சைக்கிள் ஓட்டிட்டோ. ஆமா ஆமா, கொஞ்சம் பாடியை கொஞ்சம் ஏதாவது பண்ணாதான் மசில்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப உட்காந்தா தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேச வந்துடும். தேவையில்லை. தியானம் பண்ணோமா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சோமா. காலைல கூட நான் காலையில் விட காலையில் சேஷத்துக்கு போவோம் சாமி. அங்கே 6 மணிலேருந்து 8 வரைக்கும் தியானம். அப்புறம் நம்ம சாமியாருக்கு என்ன தொழில் அதை முதல்ல காலைல செய்திடணும். ஆன்மாவுக்கு முதல்ல உணவு அளிக்கணும், அப்புறம் உடலுக்கு உணவு அளிக்கணும். ஆன்மா உணவுக்குன்னா தியானம் பண்ணணும், திருமந்திரங்கள் படிக்கணும் இல்லைங்களா. சிவபுராணம், தேவாரம், திருநூற்பதிகம் இதெல்லாம் படித்தா, கோளறு பதிகம் இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு நல்லது. இதை கேட்கறவங்களுக்கும் நல்லது. இந்த உலகம் நல்லா இருக்கணுன்ற அந்த அடிப்படையில் நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கடமை. நம் உடலை தியாகம் செய்து உள்ளத்தால் மற்றவர் அன்பை நாம் நேசிக்க வேண்டும். அன்பே சிவம். சரி சரி சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டு மாம்பழம் சாப்பிடுங்க. ஆமா சாமி. அண்ணாமலையார் பிளேட் எடுத்து கொடுத்துரு எல்லாருக்கும். பிளேட் இல்லாத உங்களுக்கு இன்னைக்கு கொடு, நாளைக்கு பிளேட்டு கொடுத்துடலாம். போயிட்டு எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. இருக்குங்க. அருண் சொல்லு, என்ன அனுப்பிச்சிட்டியா? சரி அருண், அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்களா? சரி. என்னப்பா? சரி 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 சரிப்பா சரிப்பா சரிப்பா. ஓகேப்பா. சிவாய நம. இந்தாங்க மாம்பழம். சிவாய நம. அந்த கை என்னாச்சு? சுத்தமா ஒர்க் ஆகலையா? எவ்வளோ நாள் ஆகுது அந்த மாதிரி? 1 மாசம் ஆகுது. அதான் இப்போ வந்தாவே இந்த லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றீங்களா? நான் அன்றைக்கே கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜிஹெச் போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள். ஏதாவது நரம்புல தான் அழுத்தி இருக்கும், அதுக்கான ஆமாம் ஆமாம், அந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணுவாங்க. அது போயிட்டு பாருங்கள், சரி பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காலையில் கிளம்பிடுங்க ஒரு 6 மணிக்கு. பாருங்கள், நல்லா பார்க்குறாங்க பாருங்கள். அவரு சாமி பழம் வாங்கினீங்களா? வாங்கிட்டீங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்களா? பழம் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் பழமா இருக்கு. அவருக்கு ஒன்று நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க. வர முடியாதவங்களுக்கு தான் போய் சரி செய்யணும். முடிஞ்சு நல்லா இருக்கிறவங்க ஏஞ்சி வரணும். உங்களை நான் சொல்லலை.
வலிக்குதா? அவர்கிட்ட சொல்லுங்க வலிக்குதுண்ணா. நான் டாக்டரா நானு? ஏன் சார் அது ரைட்டு. அது பெயின் கில்லர் டேப்லெட்லாம் அந்த மாதிரி டாக்டர் பார்த்து மாத்திரை கொடுக்கணும் ஐயா. இல்ல நான் அந்த மாதிரி யாருக்கும் ஐயா அந்த மாதிரி நான் யாருக்கும் டேப்லெட் வாங்கி கொடுக்கறது இல்லை. அது சில நேரம் சில சுகர் பேஷண்ட்டு சில பிரச்சனைகள் இருக்கும். சில மாத்திரை வந்து சில சைடு எஃபெக்ட் ஒன்று போகணும். அந்த பேஷண்ட்டுக்கு அது சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு. மாத்திரைனா எல்லாரும் சாப்பிடக்கூடாது. அதான் நீங்க டாக்டர் இங்க எதுவும் போங்க, அடியண்ணாமலை போங்க, அதோ பக்கத்துல அருமையா தராங்க. வந்துருங்க ஐயா நாளைக்கு. சாப்பிடுங்க, வாங்கிக்கோ. Thanks. எங்க ஆளை பார்க்க முடியல. இந்தாங்க மாம்பழம். என்னாச்சு உடல் நிலை? கிளைமேட் நல்லா தானே இருக்குது இப்போ. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, இதமா தான் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் வெயில் ஏறிச்சுன்னா இறைவன் கொஞ்சம் கொஞ்சம் குளிர்த்து. 74 ஒரு வயசுங்களா? 100 வந்தாதாங்க வயசு. நீங்க வேற 74 அதுதாங்க நடுத்தர வயசு. மனசுக்குள்ள நம்ம ஒரு இளைஞர்னு நினைச்சுக்கோங்க. வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா இளமையாயிடுவீங்க. மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னாவே இளமையாயிடுவீங்க. நாளைக்கு பாருங்க அந்த வெள்ளம்லாம் இருக்காது, ஃபுல்லா கருப்பு முடி ஆயிடும். சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி நாளைக்கு இருக்கு சாமி. கொடுப்பா எல்லாருக்கும். சிவாய நம. ஐயா இன்னைக்கு மணிகண்டன்றவர் தான் இன்றைய உணவு கொடுக்குறாரு. அவரு அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா மாதத்துல ஒரு நாள் கொடுக்குறாரு. அவரு ஒரு நாள் இல்லை, சில சமயம் 2 நாள் கூட கொடுக்குறாரு. அதனால அவர் சார்ந்த தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை சட்டை போடுங்கிறவர் என்ன பண்றாருங்க? அதாவது கொஞ்சம் போற கொஞ்சம் ஊத்திருந்தாப்பா ஒரு கரண்டி. ஐயா முன்னாடி பழம் வாங்கிக்கோங்க ஐயா கிட்ட. அப்படியே ஊத்துறது போதும். நாளைக்கு வந்துருங்க சாமி. இந்தாங்க ஐயா, இந்தாங்க சாமி. எல்லாருக்கும் உண்டு. இந்தாங்க இந்தாங்க. வாங்கட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. இந்தாங்க ஐயா. அட்டைப்பெட்டி வேணுமா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போறீங்க இந்த அட்டைப்பெட்டியா? இந்தாங்க. என்ன பண்ண போறீங்க இந்த அட்டைப்பெட்டியா? எல்லா திங்ஸ் போட்டு வைக்க போறீங்களா? வச்சுக்கோங்க. பெட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. அதை ஏதாவது தராங்க பாரு, வாங்கிக்கோங்க. அப்படியா? வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க? தட்டு தரேன் சாமி, மீண்டும் தட்டு வாங்கி தரேன்.
சாமி பஸ் நீங்க பாக்கல போவாதீங்க, பிடிச்சிட போறாங்க. சாப்பிடு தலைவனே, சாப்பிட்டுட்டு மாம்பழம் இனிப்பா இருக்கான்னு சொல்லுங்க சாமி. நல்லா இருக்கா? இது பழம் வந்து எடுத்த பழமா பார்த்து கொஞ்சம் காயா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறிக்க எடுத்துட்டு வந்தேன். அப்படி இல்லை சாமி, நீங்க 2 நாள்லாம் வீடா நீங்க சரி காயா இருந்துச்சுன்னா 2 நாள் வச்சு சாப்பிடலான்னு. இங்க எங்கேயாவது வச்சா குரங்கு தூக்கி போயிடும். சாப்பிடுங்க, வரட்டுங்களா? நாளைக்கு வந்துருங்க அங்க. சாப்பிடு. இல்ல நீ சாப்பிடுவோன்னு நான் பார்க்கல. வாங்கிக்கோங்க சாமி. சாம்பார் நல்லா இருக்கா டேஸ்ட்? என்ன சாமி விசேஷம் மாம்பழம் கொடுக்குறீங்க? மாம்பழம் கொடுக்க சொன்னவர் தான் விசேஷம். அவர் மாம்பழம் சாப்பிட்டாரா, இனிப்பா இருந்துச்சான். மாசத்துல 1 நாள் 2 நாள் அன்னதானம் கொடுப்பாரு அவரு. சரி மாம்பழம் சேர்த்து கொடுக்கலாமான்னு நேத்து. சரி சாமி கொடுத்துடலான்னு சொன்னேன். அன்னதானம் ஓடி இருந்துருது எங்க இருந்தாலும் சாமி. அன்னதானம் ஓடி இருந்துருது. தெரியும் சந்திரசேகர் சாமி. சரி சாமி. ஏன் நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. நேத்து என்ன சொன்ன, ஓம் நம சிவாய சொல்லுங்க, நன்றி சொல்லாதீங்க. இங்க இருந்து மொழி டிரான்ஸ்லேட் ஆகுமா? ஒண்ணு கொடுத்து மாத்திரம் வச்சா வேணாங்கிறாப்ல. நீங்களாச்சும் உங்க நண்பராச்சு சாமி. நான் சொன்னேன் இனிமே கிரிவல பாக்கி கட்டித்த வரணும், சும்மாலாம் வரக்கூடாது அப்படின்னு. நானே வேட்டி தான் கட்டணும்னு நினைக்கிறேன். இங்க முடிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் போறோம்ல, அது வேட்டி கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குது. அது இல்லை சாமி, பேண்ட்னா கொஞ்சம் ஏதாவது வைக்கலாம் பாக்கெட்ல, அதெல்லாம் கொஞ்சம் இது இருக்கு. வேட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப 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 பெரிய மனுஷன் மாதிரி கெட்டப்பு காமிக்க சாமி. வேட்டி கட்டினா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி தோணும் பாக்குறவங்களுக்கு. வணக்கையா வணக்கண்ணேன்னுவாங்க. அப்புறம் வாடா தம்பின்னு கூப்பிடுறாங்களா, அப்புறம் அண்ணா வணக்கண்ணேன்னுவாங்க. வந்துருவீங்களா? புதன்கிழமை எப்போ வருவீங்க? எப்போ பூஜைங்க? மதுரை போகணுங்களா? நாளைக்கு மதியம் தானே கிளம்புவீங்க? 10 மணிக்கு வண்டி வரணும் இருக்காங்க. ஓஹோ. அதே அளவு வண்டி திடீர்னு பாட்டி என்ன முடியலையா? நாங்க பாட்டி மாம்பழம் இன்னைக்கு மணிகண்டன் ஒருத்தர், இது கொஞ்சம் காயா இருக்கு, இது வச்சுக்கோங்க. இது ஒரு நாளைக்கு ஒண்ணு சாப்பிடுங்க. அங்க உட்கார வச்சு ஒரு வாரமா சாப்பாடு 5 நாள் தொடர்ந்து, அதனால அங்கேயே காலி ஆயிடுது. குடு நீயே குடு. உள்ள வந்து நாங்க பாட்டி போதுங்களா? பட்டுங்களா? நாளைக்கு வருவீங்களா? சரி நான் இங்கே எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா. சிவாய நம்ம சாப்பிடுங்க. மோர் வேணாமா? வந்து வாங்கிக்கோங்க, வந்து வாங்க. எடுத்துட்டு வாங்க. எங்க வருவாங்க தம்பி? சரி இது யார் உங்க பாத்திரமா அது? ஓகே சரி.
ஃபுல் பண்ணி கொடுத்துருத்துல 2-3 பேர் சாப்பிடுவோம். கொடு இன்னும் ஒரு 2 கண்ணி போடு. சாம்பார் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வாங்கிக்கோங்க. வாங்க சாமி. பாருங்க இருக்கு சாமி. அவர் வாங்கல, நீங்க வாங்கலையா? யார் வாங்கல? அவர் தாத்தா வாங்கிட்டாரா? வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? ஓ, என்ன வேணும்? நல்லா இருக்குமா? போட்டு அழுத்தி வருது இல்ல, அதனால அப்படி இருக்கும். சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். மாம்பழம் வாங்கலையா? வாங்கிட்டீங்களே? முகத்துல மாம்பழம் தெரியுது. நம்ம ஸ்பான்சர் கொடுத்தாங்க, கொடுக்குறோம், அவ்வளவுதான். தாத்தாவுக்கு தரம் போன சிவாயம் சிவாயம் ஐயா. அதான் மணிசாமி. ம், சரிங்க. அதோ அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். நான் முடிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு பேசுறேங்க ஐயா, ஃபோன் பண்றேன். உங்களுக்கு எப்படியாவது கொடுத்தாகணும்னு தான் அங்க இருந்து வண்டிங்க கொண்டு வந்தேன். சரி, வரேன், நாளைக்கு வந்துருங்க சாமி. கூன்மணி சாமி.